ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான வேற லெவலான விஷயத்தை தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கோயிலை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, கோயில் சுற்றி பார்க்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த ரோப்ளாக்ஸ் கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கோயிலை தான் சுற்றி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து சில பல பேர்லாம் வந்து தெரியாதுங்க, அதாவது சில பல கோயில் பேர் சாமி பேர்லாம் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் தான் நினச்சிக்க போகிறீங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு குட்டியாக கோயில் இருக்குது, அது என்னன்னு தெரியல. இருங்க, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, இங்கே ஸ்பீடு போல். இருங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக நடப்போம். கொஞ்சம் 25 ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடம் ஒரு லாங்காக இருக்கா, லேட் ஆகும். இல்லைனா இங்கே பாருங்க பிள்ளையார், அவ்வளோதான், வேறு லெவலில். மழை பெஞ்சு லீவ் விடணும், இன்னும் ஒரு வாரத்துக்கு லீவ் விடணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டிக்கோங்க நீங்களும். ஓகே, இங்கே பாருங்கள் பூலாம் போடுறேன். ஃப்ளவர்னு தொட்டால் பூ வந்து விழுது. இது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஆர்டியாம் பேர், நம்மளே வந்து விளக்கேற்றி கும்பிட்ற மாதிரி போலுது. அவ்வளோதான், போடு, வேறு லெவலில் எல்லாம் வேண்டிக்கோங்க. நாளைக்கு வந்து லீவ் விட்டுறணும், காலேஜ் ஸ்கூல் எல்லாமே. ஐயா கடவுளே, நீ தான் ஏன் காப்பாற்றணும், எப்படின்னா லீவ் விட்டுரு. ஓகே, நம்ம வந்து எவ்வளோ கும்பிட முடியுமோ கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது, இந்த லட்டு, இந்த ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது பேர் வந்து சீரு அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, என்னான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு லீவ் போகிறதுக்குலாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா புயலும் போயிடுச்சு, மழையும் பார்த்தீங்கன்னா காணும் இப்போ ஒன்றுத்தையும். இனிமேல்ட்டுக்கெல்லாம் லீவு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். இதனால் நம்ம வேண்டி இருக்கிறோம். ஓகே, இருங்க, கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்துப்போம். என்ட்ரன்ஸ் கூட சும்மா பயங்கரமாக தான் இருக்குது. எப்பா எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. இதுக்கு தான் அந்த வாக் ஸ்பீடை கொடுத்துருந்தாங்க போல். ஓகே, நம்ம பரவாயில்ல, 25 ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஓடிடுவான். இந்த இடத்துல என்னென்னமோ இருக்குது. இப்போ தான் கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோமே. அங்கே வர என்னென்னவோ பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. இருங்க, ஃபஸ்ட்டு என்னென்னு போய் பார்த்துடலாமா. இங்கே வந்து ஏதோ எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரில. சரி, நம்ம இதை பார்ப்போம். ஏதோ கடை மாதிரி இருக்குது. கடையா என்னன்னு தெரியலையே. ஆமாம், கடையே தான். மாலை கடை, வாழைலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் சில பல சாமிகள் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் ராமகிருஷ்ணாவா தலைவர் பார்த்தீங்கன்னா லட்டு ஸ்வீட்லாம் வைக்கிறாரு போலங்க. இங்கே தான் நல்லா வியாபாரம் ஆகணும்னு விற்கிறாரு போல். சரி, விற்கட்டும். நம்ம வந்து இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இங்கே பாருங்கள் பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. உங்களுக்கும் ரோப்ளாக்ஸ் கேமில் போராக அடிச்சதுன்னா சும்மா அங்கங்கே என்ன சுற்றின்னு இருக்காதிங்க. நீங்கள் வந்து இந்த டெம்பிள் அதுமாதிரி எதனா போட்டிங்கன்னா பயங்கரமான டெம்பிள்லாம் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இது என்ன, அது டிக்கெட்டு 25 டிக்கெட்டு $23. டேய் டிக்கெட் அப்படியே ஓசியில் கொடுங்கடா. டேய் என்னங்க இவனுங்க காசுலாம் கேட்குறானுங்க. இருங்க, நம்மளை ஆட்டியே போட்டுருவோம். எதுவும் வைக்க முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு எது டிக்கெட் நம்ம அப்படியே போவோம். இந்த வழியாக தான் போனோம் போல். இருங்க, டக்குன்னு ஓட்டுருவோம். அடேங்கப்பா எவ்வளோ தூரம், இது ஷார்ட்கட் போலங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் கூட்டமாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துடுவாங்களே, அதனால் இங்கே காசு வாங்கி தனியாக இங்கே அனுப்புவாங்க போல். அதேமாதிரி தான் இங்கேயும் கட்டியிருக்காங்க. இதோ வந்தாச்சு, அவ்வளோதான், வேறு லெவலு போட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ காலியாக இருக்குது. நம்ம ஒரு ஆள் தான் இருக்குமே. கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எல்லாருமே நினச்சிருந்துருப்போம், இது மாதிரி கம்பிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்ட்ரைட்டாக தான் போனோமே, ஏன் ஈஸியாக தாவி கூட போயிடலாமேலாம் நினச்சிருந்துருப்போம். நம்ம வந்து இங்கே நிறைவேற்றிப்போம் அதை. ஏன்னா கோயிலில் போனால் காது மேலே வச்சு வெளியே தொத்துவாங்க. நம்ம இங்கே தாவி ஷார்ட்கட் எப்படியே வந்தாச்சு. எப்பா இங்கே பாருங்கள் வேறு லெவலு. இருங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையை போட்டு விட்ருவான். உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பாட்டுலாம் கேட்குது. ஸோ ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, நம்ம வந்து இங்கே விளக்கேற்றி கும்பிட்டுருவோம். செம்மையாகுதுங்க, புது விதமான ஐடியாவாக இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் யோசிச்சாங்கன்னே தெரியல. கேமில் வந்து கோயிலில் தந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி செம்மையாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து வேறு எங்கன்னா போகலாம். இதோ வெளியே போய் பார்க்கலாம். இருங்க, அந்த இடத்துல ஏதோ இருக்குது. நம்ம அங்கேருந்து தான் வந்தோம், அந்த வழி தான் போல இது. இங்கே ஏதோ கடை மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ட்ரன்ஸ் பாருங்கள் பயங்கர கலர்ஃபுல்லாகுது இங்கேயும். எப்பா வேறு லெவலு. அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடை இருந்துச்சு. நம்ம வந்து அந்த கடையாண்ட பார்த்தீங்கன்னா போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து ஒரு தடவை பார்த்துட்டே போயிடுவான். அந்த கடையில் வந்து என்னென்னமோ விற்றுட்டு இருக்காங்க போல், என்னன்னு தெரியல. நம்ம கிட்டே போய் பார்த்துடலாம். இந்த பாருங்கள் இங்கே வந்து ஒர்க்கர், அவன் பேரே வந்து ஒர்க்கர் தான் போல். தலைவர் வந்து வாழைப்பழம்லாம் வைக்கிறாரு. ஆனால் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. தொட்டாலும் பார்த்தீங்கன்னா வாங்க முடியல. இது நாங்கள் ட்ரெஸ்ஸே, அட பாவியே, நின்னா நாங்கள் வரமாட்டேங்குது. ஓசிலே கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், எதுவுமே வரமாட்டேங்குது. இது நம்ம வந்த வழி தான். ஓகே, நம்ம உள்ளே போய் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஒரு வீடியோவில் தான் வந்து பாட்டுன்னு சொல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயிலுக்கு வந்திருக்கல, கொஞ்சம் வந்து பாட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமும் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக பேசணும். இங்கே பாருங்கள் பயங்கரமாக வழியெல்லாம் போகுது. என்ட்ரன்ஸ் தாங்க எல்லா இதுவுமே பயங்கரமாக இருக்கு. பாட்டு ஊற பார்த்தீங்கன்னா சவுண்டாக கேட்டுனே இருக்குது. இருங்க, ஒன்றும் உள்ளே போவோம். இது என்னான்னு தெரியல. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இருங்க, போய் பார்த்துடலாம். ஆனால் மேலே தான் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏற முடியல, வெளியே நின்றே பார்க்க முடியுது. இங்கே போகிற பூஜையை போட்டுருவான். அவ்வளோதான், வேறு லெவலு. அடுத்து தான் வந்து பூ போட்டுடலாம். ஐயோ நாங்கள் நான் ஆடுறேன். ஆனால் பாதி ஏதோ ஆகுது, பக் ஆகுது மட்டும் நல்லா தெரியுது. பூ வந்து அது பாட்டு நம்ம கையிலேருந்து கொட்டினே இருக்குது. அடுத்து ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வச்சு விட்ருவான். சரி, ஓகே, நம்ம பார்த்த வரைக்கும் போதும், தேவையில்லாத வேலைலாம் பண்ணுக்கிறேன். இருங்க, இன்னும் உள்ளே போவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது போல். அந்த மோளம் அடிக்கிற சவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படியே கோயில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அட பாவி, இதுவும் உள்ளே போக முடியலங்க. சரி, நம்ம வந்து வெளிலேருந்தே பார்த்துக்கலாம்.
ஊருக்கு போக முடியலன்னா கூட கஷ்டப்படாதீங்க. நம்ம வந்து இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துக்கலாம், வேறு ஒன்றுமே இல்லை. ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. எப்பா இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தே ஒரு பூஜை போட்டுருவோம். ஐயர் தான் வந்து யாருமே இல்லை. என்பிஎஸ் இதுக்கு ஐயராக வச்சுருந்தாவாச்சு பரவாயில்ல, பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா காணும். நான் ஒருத்தன் தான் இருக்கேனே. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து இங்கே ஏதோ இருக்குது, நம்ம வந்து இங்கே போய் பார்க்கலாம் என்னன்னு. எப்பா இது யாருங்க? சந்திராவா? என்னங்க எல்லாம் கொஷின் மார்க்கு இருக்குது. உள்ளே யாரையுமே காணோம். இருங்க நான் போய் உக்காந்துடுறேன். அடப்பா போக முடியல. என்ன வேலை நடக்குதுன்னு தெரில. இங்கே ஏதோ தூக்கின்னு போகிறாங்க போல். மேலே போயிருங்க. நம்ம சாமி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சுருக்காங்க. வேறு லெவலு. இங்கே யாரோ இருக்காரு, ராமகிருஷ்ணா தலைவரே நீங்களா? வெளில பார்த்தோம், அதுக்குள்ளே உள்ளே ஓடி வந்துட்டுக்கிறாரு பாருங்க. இங்கே பாருங்க சந்திரா ஸ்வீட் விற்றுனுக்கிறாரு. லட்டு ஆனால் எடுக்க முடியலங்க. பொறி உருண்டையாக லட்டு அந்த அது. அடுத்து இங்கே ஏதோ கலர்ஃபுல்லான உருண்டெல்லாம் இருக்குது, என்னென்னு தெரில. அடுத்து சாமி சிலைலாம் பார்த்தீங்கன்னா என்னமோ வச்சுருக்காங்க. பானைலாம் இருக்குது. எப்பா அடி கடை வந்து கோயிலுக்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டுக்கிறானுங்க. இங்கே பாருங்க. ஓ இங்கே சாமி ரெடி பண்ணுவாங்களா மூடிட்டே. ஸோ அதை தான் போல் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலையே காணோம். உள்ளே என்னான்னு தெரில, இன்னும் ரெடி பண்ணல போல். ஓகே நம்ம வந்து இங்கெல்லாம் பார்க்க தேவை. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு எங்கன்னா போவோம். ஸோ இந்த இடத்துல வந்து மொத்தம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் நினைக்கிறேன் கோயில். இருங்க இன்னும் வழி போதும். ஆனால் நம்ம வெளில போய் பார்க்கலாம். வெளியே பார்த்தோம்னா வெளிச்சமாக தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கே போல். ஸோ இந்த கோயில் இருக்கிற மொத்த இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கோயிலுக்கு பார்த்திங்கன்னா போயிடலாம். இந்த கோயிலில் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கோயிலுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு தான். ஸோ நம்ம வாரத்துக்குள்ளே நைட்டே ஆகிடுச்சி. என்னத்தை சொல்கிறது. ஸோ ஊட்டியில் இருக்க முருகர் கோயில் போல் இது. ஊட்டி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகே நம்ம வந்து மேலே ஏறி போயிடலாம். எப்பா என்னங்க இவ்வளோ பெரிய படிக்கேட் ஆகுது. பரவாயில்ல ஈஸியாகவே ஏற முடியுது. சும்மா ஒரு ஜம்பிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கேட் முடியுது. நம்ம டக்குன்னு ஏறி மேலே போவோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி அந்த ரெட் கலர் ஒயிட் கலர் செங்கல்லாம் இருக்குமோ சைடில் செவர்லாம் அப்படியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எப்படியோ மேலே வந்தாச்சுங்க, வேறு லெவலு. இப்போ உள்ளே போய் சுற்றி பார்த்துடலாம். இங்கே பாருங்க சும்மா பயங்கரமாக இருக்குது. எப்பா அப்படியே சும்மா தங்கத்திலே கட்டியிருக்காங்க போலங்க சிலை அது இதுன்னு. இதுலேயும் வந்து ஏதோ கீழே இருக்குது அபிஷேகம், அடுத்து பகவத்கீதா, அடுத்து பூஜை பண்ணுறது, அபிஷேகம். இது நடுவில் இருக்குது என்னன்னு தெரில. ஏதோ பகவத்கீதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, என்னன்னே தெரிலங்க அது. ஓகே நம்ம வந்து இருங்க ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறோம். அடப்பா என்னங்க உட்கார முடியுது. எப்பா வேறு லெவலு. இது வந்து ஏதோ புக்கு போல். ஓகே அடுத்ததாக வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிடுவோம். அபிஷேகம் வந்து ஏதோ இந்த இதுலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி, அதாவது இதுலேருந்து வந்து தண்ணி விழுகிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் போல். வேறு லெவலு. ஸோ நம்ம வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா சும்மா சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சிலையாண்ட போயிடலாம். பக்கத்தில் இன்னொரு சிலை உரைஞ்சி பார்த்திங்கன்னா பெருசாக, அங்கே போயிடணும். அவ்வளோதான் போடுங்க. இங்கே பாருங்கள் கோயிலுக்கு வந்த மாதிரியே தெரியல, ஏதோ மந்திரவாதி இதுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. திடீர்னு புக்கு ஸ்வீட்டு அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க இந்த கேம்லாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து தமிழ்நாடு டெம்பிள்ஸ்னு போட்டு விளையாடுங்க, பயங்கரமாக இருக்கும். தமிழ்நாடு டெம்பிள்ஸ் மட்டும் இல்லை, எக்கச்சக்க டெம்பிள்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. நிலா சும்மா பளிச்சுன்னு தெரியுது. அடுத்ததாக இந்த சிலையாண்ட பார்த்திங்கன்னா வந்துடுவோம். முருகர் சிலை எப்படி இருக்காருன்னு பார்த்துடலாமா? முன்னாடி இருந்து பார்க்கலாம், சைட்லேருந்து பார்க்குறதே நல்லா தான் இருக்கார். பின்னாடிலாம் பாருங்கள் மலையாக பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே நம்ம இங்கே வந்தாச்சு. எப்பா வேறு லெவலு. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த வீடியோவில் குவாலிட்டி அவ்வளோ தெரிதா இல்லையான்னு சரியாக தெரில. பார்த்தீங்கன்னா ஆனால் செம்மையாக தான் இருக்குது. நான் குவாலிட்டி ஃபுல்லாக வச்சேன்னா ஃபோனு லேக் ஆகி செத்து போயிடுது. அதனால தான் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பேன். ஆனால் அதிலே வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிடும். அது வேறு விஷயம், என்னத்தை பண்ணுறது. ஸோ எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. கோயிலெலாம் கண்டிப்பாக ரோப்ளாக்ஸ் கேமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளாடுங்க. ரியல் லைஃப்பில் போன மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இன்னும் சிவன் கோயில் கூட பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம அந்த கோயிலும் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கலாம். ஸோ பார்ட் 2 போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் பார்ட் 2 வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கோயிலாக இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி காமிக்கிறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.